வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அன்பு வெறுப்பை உண்டு உரமாக்கும், அதில் புன்சிரிப்பு என்னும் பூ பூக்கும் என்ற இந்த கூற்றோடு இன்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு அன்பு. இதை பற்றிய விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ஜானகி அவர்கள். இவர் கடந்த 36 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். இந்தோனேசியா பிரம்மா குமாரி இயக்கத்தின் நேஷனல் கோஆர்டினேட்டராக சேவை செய்து வருகிறார். மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளில் ஆன்மீக சேவை செய்துள்ளார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், நீங்கள் கலாச்சாரம் வேறுபட்ட சூழ்நிலைகளில் சேவை பண்ணாலும் மற்றவர்களிடமிருந்து எப்படி அன்பை அனுபவம் பண்ணுறீங்க, மேலும் மற்றவர்களுக்கு எப்படி அன்பை கொடுக்குறீங்க சிஸ்டர்? இது நல்ல கேள்வி. நீங்கள் கேட்டீங்க, எப்படி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் அன்பு பெறுறீங்க, எப்படி கொடுக்குறீங்கன்னு. இது மாற்றணும். எப்படி நான் அவங்களுக்கு அன்பு கொடுக்குறேன், அதிலிருந்து அவங்கக்கிட்ட எப்படி எனக்கு அன்பு கிடைக்கிறது, நம்ம முதல் கொடுக்கணும். இப்போ கர்மம்னு சொல்கிறோம். வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப். நம்ம என்ன நடுறோமோ அந்த ஒரு இதுதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதே போல் நம்ம என்ன கொடுக்குறோம் அவங்களுக்கு. நம்ம அன்பாக அவங்களோட பழகுனா, அன்பாக பேசுனா, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, எதற்காக நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பயம் இருக்கு, அந்த பயம் உண்மையா இல்லையா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டால் அவங்களோட நம்ம சகவாசம், நல்ல சகவாசம் வச்சிருக்கலாம். ஆகவே அவங்களோட நம்ம பழக பழக அவங்க நம்மளை கவனிப்பாங்க. இவங்க யாரு, நம்மளை ஏமாத்திடுவாங்களா, நம்மக்கிட்ட இருந்து என்ன அவங்க கேட்க போகிறாங்க, அது கொடுக்க முடியுமா, முதல் பயம் இருக்கும். ஆனால் அந்த பழக பழக இந்த சகவாசம் நெஞ்சார ஒரு அன்பாக நம்ம ஒரு சகவாசம் வச்சிருந்தா அப்புறம் அவங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. எதுவும் சொன்னாலும் கேட்க தயாராக இருப்பாங்க. இது கொஞ்சம் நாள் எடுக்கும். இது ஒரு ப்ராசஸ். 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ. சில பேரை நான் கேட்டிருக்கேன், உங்களுக்கு அவங்களோட ஒற்றுமை கிடைக்க உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 10 வருஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷத்தில் அவங்க ஒரு மாதிரி என் பக்கம் வந்தாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ நான் பாலியில் இருக்கேன், இந்தோனேஷியா. அவங்க மொழி வேற, நம்பிக்கை வேற, சாப்பாடு வேற, பாஷை வேற, உடுத்துற உடுப்பும் வேற, எல்லாமே வேற. பாருங்க, நான் இந்த மாதிரி இருக்கேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க இந்தியாவிலேருந்து வந்தாங்க, நம்மளை இந்தியன்ஸ் ஆக்கிடுவாங்களா, நம்ம மதத்தை மாற்றிடுவாங்களா, ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்புறம் அவங்க நினைப்பாங்க, நம்ம என்ன குறைவு, ஏன் நம்ம புதுசு ஏதாவது படிக்கணும், ஏன் படிக்கணும், ஆனால் இந்த மாதிரி கேள்வி அவங்க மனதில் இருக்கும். ஆனால் நம்ம சொல்லுறது, உங்ககிட்ட இருந்து நம்ம எதுவுமே வேண்டாம், நீங்கள் மாறவே வேண்டாம். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா, இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல எண்ணங்கள் நம்ம கொடுக்குறோம், நல்ல நல்ல விதத்தை நம்ம காட்டி தர்றோம். அப்போ உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் எப்போவுமே சந்தோஷத்தில் இருப்பீங்க. இது நீங்கள் கேட்டு பாருங்கன்னா கேட்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெடிடேஷன் என்ன, எப்படி செய்யணும், என்ன மாதிரி எண்ணங்கள் வச்சுருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி நம்ம மனதை ஒருமுகப்படுத்துறது, ஃபோக்கஸ் எப்படி வச்சுருக்கிறது, கான்சன்ட்ரேஷன் என்ன, நல்ல எண்ணங்கள் என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் வர்றோம், நம்பிக்கையும் வர்றோம், அவங்க மேலே ஒரு புத்துணர்ச்சியும் வரலாம். ஏன்னா அவங்க நினைப்பாங்க, இப்போ நான் மெடிடேஷன் செய்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது, முந்தைய எனக்கு அடிக்கடி கோபம் வர்றோம், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருது அந்த மாதிரி கூட அவங்க சொல்லுவாங்க பாருங்க. ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு சகவாசத்தை நம்ம உண்டாக்க முடியும். உடனே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறது கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சகவாசத்தை உண்மையான சகவாசமாக கொண்டு வரணும். சிஸ்டர், இந்த அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க அடிக்கும்போது நம்ம துக்கத்தை தான் ஃபீல் பண்ணுறோமே தவிர ஒரு துளி அன்பை கூட அந்த நேரத்தில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது இல்லையா? அப்போது அவங்க அடிக்கும்போது அவங்க நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அன்புனால தான் நம்மளை அடிக்கிறாங்க
நம்ம மேல இருக்கக்கூடிய அக்கறையில தான் அடிக்கிறாங்கங்கிறத அந்த நேரத்துல நம்ம எப்படி சிஸ்டர் ஃபீல் பண்ண முடியும்? இப்போ ஒரு காரியம் செய்கிற பொழுது அந்த நேரம் நமக்கு எதனால செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு அது உணராமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் நாள் போக போக நமக்கு தெரியறது, இது நம்ம மாறணும் தான் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க, அதில் தவறு ஒன்றும் கிடையாதுன்னு. அந்த சமயம் கொஞ்சம் வலி இருந்தாலும் அது பிறகு நம்ம வந்து நினைக்கிற பொழுது அது நல்லதுக்கு தான் செய்தாங்க, அதனால தான் இப்போ நான் ஒரு மனிதனாக இருக்கேன், அதன் மூலமாக நான் எவ்வளவோ படித்தேன், ஒரு டிசிப்ளின் இல்லாமல் நம்ம வளர்ச்சி எடுக்கவே முடியாது, அனுபவமே செய்ய முடியாதுன்னு இந்த மாதிரிலாம் நமக்கு அந்த நாலேஜ் வரும் பாருங்க. ஆகவே நம்ம வந்து எதுவுமே நல்லதுக்கு செய்தால் அது நல்லது தான் இருக்கும். ஆனால் சும்மா சும்மா அடிக்கிறது அது சரியில்லை பாருங்க. காரணம், ஏதாவது ஒரு இது சொல்லணுன்னா அது நல்லபடியாக சொல்லலாம். இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் பசங்க படிக்கிறாங்க. இப்போ என்னோட குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, சொல்லுது, அம்மா அந்த ஸ்கூலில் எல்லாரும் என்னை அடிக்கிறாங்க, எனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல, இனிமேல் நான் போக மாட்டேன், என்னை அடிக்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு ஒரே இஷ்டமே இல்லை ஸ்கூலுக்கு போகன்னு சொல்கிறாங்க அம்மா கிட்ட. அந்த அம்மா வந்து நல்ல அம்மாவாக இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள்லாம் பிள்ளைங்க இன்னைக்கு நல்லா சண்டைக்கு போவீங்க, நாளைக்கு சேருவீங்க, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து சரியாக அந்த குழந்தைக்கு சொல்லாமல் இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களோட நீ கலந்து பழகாத, அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க, அவங்கெல்லாம் அசிங்கம், நீ எந்த மாதிரி குடும்பத்தில் வந்திருக்க, கவனமாயிரு, அவங்கக்கிட்ட போகாத. ஆனால் அந்த அம்மா பிரித்து விட்டுடுவாங்க. ஆகவே நம்ம குழந்தைங்களோட எப்படி பேசுகிறோம், அவங்க வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வர்றோமா, இல்லாட்டி அவங்களுக்கு தவறான ஒரு பாடம் சொல்லித்தர்றோமா, இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அவங்கெல்லாம் கூடாது, அவங்க நம்ம போல இல்லை, நம்ம தான் உயர்ந்தவங்க, இந்த மாதிரி சொன்னால் நம்ம மனிதர்களையே பிரித்து நம்ம வைக்கிறோம். ஆக பெரியவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த மதமோ எந்த ஒரு ஜாதியோ எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு தேசம் ஒரு மாதிரி ஒன்றா இருக்கணும், ஒன்றா சேர்ந்து ஒன்றா பழகணும்னு அந்த பெரியவங்க சொல்லணும் பாருங்க. ஆகவே இந்த அன்புன்னு சொல்கிறது அது ஒரு லாங் லாஸ்டிங். அது வந்து நம்ம ஆரம்பத்திலேருந்து சரியாக சொல்லி தந்தால் அது எப்போவுமே அவங்க நல்லபடியாக தான் வளர்ச்சி அடைவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் ஒரு குழந்தைங்க 2 பேரும் சந்திச்சு பேசுறது கூட டைம் இல்லை சிஸ்டர். இதுதான் சரியில்லை பாருங்க. அவங்க எல்லாரும் ஹேண்ட்ஃபோன் வச்சுக்கிட்டு, அம்மா நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன்னு அந்த ஹேண்ட்ஃபோனை தான் பார்ப்பாங்க, அம்மா அங்கே இருக்காங்க, அம்மாவை பார்க்க மாட்டாங்க. ஆகவே இந்த ஹேண்ட்ஃபோன் வந்து ஒரு பெரிய சத்ரு நமக்கு. ஏன்னா அது வந்து ஒரு கருவி பாருங்க, அதை நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணமாக எனக்கு ஹேண்ட்ஃபோன் இருக்கு, அதை நான் 24 மணி நேரம் என் கையில் வச்சுக்கிட்டு எங்கடி எல்லா இடத்துக்கு போகிறது சரியில்லை. கார்த்தால 1 மணி நேரம் ஏதாவது முக்கியமாக இருந்தால் பார்க்கணும், இல்லாட்டி சாயங்காலம் கொஞ்சம் நேரம் பார்க்கணும். பிஸ்னஸ் செய்கிறவங்க அது வேறு விஷயம். அது பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரி ஹேண்ட்ஃபோன் வச்சுருக்கிறது, அவங்க வந்து நல்லா படிக்கிறதும் இல்லை, தேவையில்லாத எண்ணங்களும் அவங்களுக்கு வருது, தேவையில்லாத இன்ஃபர்மேஷனும் எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயம். ஆகவே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். எந்த மாதிரி ஒரு கருவி இருந்தாலும் அது நம்ம வந்து கவனமாக தான் அதை உபயோகம் செய்யணும். அது வந்து நம்ம எப்படி எந்த நேரம் எவ்வளவு இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் நம்ம வந்து நஷ்டத்தில் தான் வந்து இறங்குவோம் இல்லையா? கண்டிப்பாக சிஸ்டர். பகவானிடம் தொடர்பு வைக்கும்போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து முழுமையாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும்னு சொன்னீங்க. இதை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்ல முடியுங்களா? ஆரம்பத்தில் நான் மெடிடேஷன் படிக்கிற பொழுது, தியானம் செய்கிற பொழுது அவங்க சொன்னாங்க மனதை ஒருமுகப்படுத்தணும்னு. நான் நினச்சேன், எப்படியும் மனதை ஒருமுகப்படுத்துறது, சும்மா பேசாமல் உட்கார்ந்துருந்தா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் உடம்பு தான் பேசாமல் இருக்குது, ஆனால் மனம் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருது. அப்போ நான் நினைக்கிறது என்னால் முடியாதுன்னு. ஆனால் மற்றவங்கள பார்க்குற போது அவங்க வந்து மெடிடேஷன் செய்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, அண்ட் அவங்களால முடிஞ்சா
ஏன் எனக்கு முடியாதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமாக முயற்சி செய்தேன். அப்போ நாள் போக போக பகவானோட பேச நான் பழகினேன். பகவான் நீ இருக்கேன்னு எனக்கு தெரியும், இங்கே தான் இருக்கேன்னு தெரியும், என்னோட சிநேகிதரன்னு தெரியும், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னோட நான் பேசுனதே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாமல் இருந்தது இத்தனை நாள். இன்னுமே நான் வந்து ஒரு தொடர்பு உங்களோட வச்சிருக்க போகிறேன். சரியா? நீங்கள் இருப்பீங்களா? நான் சொன்னால் கேட்பீங்களா? என்னோடய வருவீங்களா? இப்படியே இருப்பீங்களான்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நெஞ்சார பேச தொடங்கினேன். ஏன்னா முந்தி வந்து பூஜை தான் செய்வேன், பக்தி செய்வேன், பிறகு மந்திரம் சொல்லுவேன். ஆனால் பேச எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட வர்றீங்களா, எனக்கு சொல்லித்தர்றீங்களா, என்னோட இருக்கீங்களா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, துணையை இருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேச பேச ஓ பகவானும் நம்ம கூடயே இருப்பார், நம்ம நினச்சா அவர் எப்போவுமே நம்ம கிட்டே இருப்பாருன்னு இந்த மாதிரி ஒரு தைரியம் வந்த உடனே அந்த தொடர்பு வந்து இன்னும் நாள் போக போக உண்மையான ஒரு சகவாசம், யாராலையும் முறிக்க முடியாமல் ஒரு சகவாசம், அது நெஞ்சார எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குற, ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு சகவாசம் வந்த உடனே என்னாலையும் மெடிடேஷன் செய்ய முடியும். இதுதான் மெடிடேஷன். ஆனால் இப்போ செய்கிற பொழுது நம்ம கண்கள், இந்த புலங்கள் இருக்கே, அதெல்லாம் குறும்பு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி விடும். காரணம் மனம் வந்து பிஸியாக இருந்தால் இந்த உடம்பு கொஞ்சம் மெல்லதான் அமைதியாக தான் இருக்கும். ஆகவே எல்லா விதத்துலேயும் தியானம் செய்கிறது, மெடிடேஷன் செய்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பயிற்சி. பாருங்க, எல்லாரும் படிக்கணும். சிஸ்டர், இன்று அன்பை பற்றி மிக ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காகவும், மேலும் உங்களுடைய சிறப்பான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்காகவும், இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காகவும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.